ஹாய் மாம்ஸ். ஹாய் சோனு. கிறிஷ் ஸ்கூல்னால லேட் ஆகி போச்சு. சதீஷ் கூட சமாளிச்சிருவார் போல இருக்கு. இவ தான் எங்களை சுற்றி வருவா. பாவா இருக்கு. வந்து தான் ட்ரை பண்றாரு. போயிட்டு தண்ணி ஊற்றணும் செடிக்கு. நான் போயிட்டு கார்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. டிசம்பர் மந்த்துக்காக இந்த சைடும் நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். அதில் ஏம்மா ஏன்டி ரிவர்ஸில் போகிற? போயிட்டு எனக்கு இது பண்ணணும். அதுக்கு நமக்கு தையல் பிரிக்கணும். அனிமல் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அப்படியா? வேலை வாலெட் வேணாம். எங்கம்மா வந்திருக்கோம்? சரி வர ஸோ வந்துட்டோம். வந்துட்டு ஏதோ வந்து ஐட்டின்னு கேட்காங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சஸை. உட்காந்துருக்கோம். வந்தோம். பாவம் குழந்தை ஆப்பிள் போட்டுச்சு. செல்லக்குட்டி பாவம். சரி நல்ல காலம் மேம்ஸ் அந்த மேட் இருந்ததுப்பா. இல்லைன்னா கரெக்டாக அந்த மேட்ஸை நாங்கள் எடுத்துருக்கா. ஸோ எங்களுக்கு அது அப்புறம் படிக்கலாம். வா இட்ஸ் நாட் ஆன் யுவர் பர்பஸ் கண்ணா. வா கிறிஷை பிக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு இங்கே ரைஸ் போயிட்டுருக்கு. இன்னும் டைம் இருக்குது. ஸோ 41 minutes கரெக்டாக வந்தோடனே சாப்பிட்ற மாதிரி. இது வந்து தக்காளி சாதத்துக்காக வதக்க அப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப வதங்கி விட்டது. தட்ஸ் ஓகே. வந்து கொத்தமல்லிலாம் தூவி இது பண்ணணும். இங்கே முட்டை ரெடி. ஸோ இப்போ போய் கிறிஷ் குட்டியை வந்து பிக் பண்ணணும். மூவியை வந்து வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கோம் கிறிஷ் குட்டியை வந்து பிக் பண்ணுறதுக்காக. வீட்டுக்கு வந்தாச்சு. கிறிஷை பிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 5 minutes இருக்குது. தட்ஸ் ஓகே. நான் எடுக்க போகிறேன். பாருங்க பாருங்க இது ஆக்சுவலி வேஸ்ட் பண்ணிட்டோம். இருக்கு நான் சாப்பிடலாம். நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா. அது அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. எஸ் எவர் மைண்ட். சரி கண்ணா. அதுடா இதோ கிறிஷும் வந்தாச்சு. அனி இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு. ஏன் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சிட்டனால. அன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. கிறிஷுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் பாக்கி இருக்குது. 1 more எக்ஸாம் இருக்குது. ஃப்ரைடே இருக்குது. நாளைக்கு எந்த எக்ஸாமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து அவார்ட் செரமனி நடக்க போகுது. அது ஈச் இயர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சும்மா ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. எலிமெண்ட்ரிலலாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கவங்களாம் வருஷம் சும்மாவே நம்மளை கூப்பிட்டு அவார்ட் நடக்கும். அது போன வருஷமும் அவனுக்கு நடக்குது. நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. ஸோ இந்த வருஷமும் அது நடக்க போகுது. முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. ஐயோப்பா இவனை ஸ்கூலில் கூப்பிட்றதுக்குள்ள வரான். எவ்வளோ நேரம் தெரியுமாங்க? 15 minutesக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் கரெக்டாக 12:45 கிட்ட போகிறோம். அவங்க கூப்பிட்றாங்க. இவன் வரல. இவன் தப்பா அவங்க தப்பானே எனக்கு தெரியல. என்ன குட்டி சொல்ல? இல்லை அந்த டம்ளர் தண்ணி. யா அப்பா சொன்னார். கிறிஷ் ஸ்கூல்னால லேட் ஆகி போச்சு. சரி சைடில் வந்து வடை பண்ணிருக்கேன். யார் ஃபால்ட்டும் இல்லைடா. அவன் வந்து இந்த அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. அப்பா கிட்ட போய் கொடுப்போம். வீடு கலாயப்புறமாக இருக்குங்க. இதெல்லாம் நான் எப்போ எடுத்து வச்சு 1 வாரம் தான் இருக்கு எனக்கு. இன்னும் 1 வாரத்தில் இதெல்லாம் எடுத்து வச்சே நான் ரெடி ஆகணும். கொஞ்சமா வா. ஓகே. சமைக்கிறதுக்கே பாதி டைம் போயிடுது. மாத்திரை வந்துட்டு கொடுத்தாங்க. இது வந்துட்டு ஹார்ட் வார்ம் அப்புறம் இதுக்கு இன்டெஸ்டைன் பேராசைட்ஸ் அந்த மாதிரி இதுக்கலாமா. ஸோ டாக்ஸ் இவளுக்கு பப்பீஸ் அண்ட் டாக்ஸ்க்கு 6 week அண்ட் ஓல்டு இருக்குது. ஸோ 4 மாதத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவளை திருப்பி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். மாத்திரை எடுத்தாச்சு. சாப்பிடுவாளான்னு தெரியல. எங்கள் ஆள் வந்துட்டு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் யூஸ்வலாக தின்னுடுவாங்க. நம்ம வந்துட்டு இதை சாப்பிட மாட்டான் அப்படிலாம் இல்லை. பாருங்க துப்பிட்டா முடியலையா? சாப்பிடணுமே குட்டி.
பார்த்தீங்களா? என்ன புல்லு குப்பை மண் எல்லாம் எழுதுல, இது மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்க? குடிக்கல, அம்மாவே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்களே சாப்பிட்றதுக்கு, இதை நம்ம எப்படி மிஸ் பண்ணுறதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நிஷா அவங்க இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டே அப்படி உண்மையிலேயே இருக்க பாரு. இன்னொரு ஒரு பீஸ் இந்த நீ தின்னுட்டு தின்ட்டாங்க. முழுங்கிட்டால தின்ட்டால தெரியல. மாத்திரையை முழுங்கணும்ல, முழுங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டே அடி உண்மையே? ஆமாங்க தின்னுட்டான். அடைப்பாய் செல்லக்குட்டி, சமத்துரு நீ சமத்து. உன்னை விட்டுட்டு ஊருக்கு நான் எப்படி போக போகிறேன்னு தாண்டி தெரியல. செல்லக்குட்டி, எம்முச்சுக்குட்டி, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருப்பேன். ஓகே, 2 மாதத்துக்கு சதீஷ் கூட சமாளிச்சிருவார் போல இருக்கு. இவ தான் எங்களை சுற்றி வருவா. பாவமாக இருக்கு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு விட்டுட்டு போனாலே அழுவாவ. தலை வாரலாம் இனிமே. நல்லா தலையை வார வேண்டியது தான். நான் நடுவில் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு வாரினேன், அதுக்கப்புறம் வாரவே இல்லை. ஸோ ஏன்னா அவங்களுக்கே தெரியும் தையல் பிரிக்கிறதுனால பயமாக இருந்தது. ஸோ இனிமேல் வர வேண்டியது தான். நாளைக்கிலேருந்து மழைன்னு போட்டிருக்காங்க. சூப்பராக இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் ஏதோ டிவி அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது டிவி கிடையாது. சூப்பராக வந்து இது வந்திருக்கு, அது பேர் என்னது, பைக் வந்திருக்கு, எலக்ட்ரிக் பைக்கு நமக்காக. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. ஸோ சதீஷ் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சா இந்த பைக்கெல்லாம் ஓட்டி. ஸோ அதனால் வந்து எடுத்து ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இங்கே வாங்க, வெளிச்சத்தில் வாங்க. நல்லா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த பைக்கு, மாம்ஸ் இந்த பைக்குடைய ஸ்பெஷாலிட்டி காமிச்சிங்களா, எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்ட்டு? இது ஃபர்ஸ்ட் லைட் இல்லாம வந்துச்சுடா. எரியுதா? ஆமா எரியுது. என்னப்பா ரியல் மோட்டார் சைக்கிள் மாதிரி வருது. ஓ, இண்டிகேட்டருக்கும் பாருங்களேன். லெஃப்ட் டர்ன் போகணும்னா லெஃப்ட் டர்னுக்கான இண்டிகேட்டர், ரைட் டர்ன் போனால் ரைட் டர்னுக்கான இண்டிகேட்டர் இருக்கு. ஓ, பிரேக் லைட்டும் இருக்கு. பிரேக் லைட்டும் இருக்கு. பிரேக் லைட்டும் இருக்கு. அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பக்கா ஒரு மவுண்டன் பைக்கு, நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இருங்களேன், இது வந்துட்டு ரெண்டாக இந்த இடத்த வந்து இது பண்ணி இதை இழுத்து இது பண்ணும். இழுத்து தான் பண்ணேன். ஓகே, இதை நாங்கள் சரியாக பண்ணலை. ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃப்ளிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன் இந்த பைக்கு என்ன ஆகுன்றது மட்டும். இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பைக்கை பார்த்ததே இல்லை. ஸோ டோட்டலி வந்துட்டு அவ்வளோதான். மடக்குங்க எப்படிக்கா அந்த பக்கம். யா எஸ், நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்துட்டு இதை வந்து கொலீட் பண்ணிக்கலாம். அப்படியே இதுவாகிடும். ஸோ நம்ம வந்து எப்படி வேணால் வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பர்ல மாம்ஸ்? இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ரைட் பண்ண முடியாது, இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இப்படி வச்சுட்டா நமக்கு வந்து ஸ்பேஸ் எதுவுமே ஆக்குப்பை ஆகாது. இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமாங்க, பெடல் கூட வந்து ஃபோல்ட் ஆகும். நாங்கள் பார்த்தோம். நான் சரி பரவாயில்ல மாம்ஸ், இப்போதைக்கு ஓட்டி மட்டும் பார்த்துலாம். பேக் அதே மாதிரி வச்சுட்டு நம்ம மூடிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். என்ன பண்ணுறீங்க? ஓகே ஓகே. ஸோ இது வந்து மவுண்டன் பைக்கு. எக்ஸாக்டாக நம்ம வந்துட்டு மவுண்டன்ஸ்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பெடல் பண்ணணும்? ஏய் போதும், முன்னாடி பார்த்து விட்டுங்க. ஓ மை காட், சூப்பராக ஓட்டுறாருங்க, பயங்கர ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆமாம், நமக்கு வந்து இன்ஃபேக்டிங்னா ஒரு சொட்டு வந்து இது பண்ணலை அவர், லைக் பெடலிங் பண்ணவே இல்லை. அப்படியே வந்துட்டு எஃபர்ட்லெஸ்ஸாக போகிறாரு. செம்ம ஸ்பீடாக போகுது. பைக்கு தான்ப்பா இது. தனுஷ் படத்துல வர அந்த வேலையில்லா பட்டதாரியில வர பைக்கே தான் இது. எக்ஸாக்டா அந்த பைக் தான். சூப்பரா போகுதுடா. யூசுவலா போடா. நான் ட்ரை பண்றேன். ஏய் நீ ட்ரை பண்ண கூடாது. கிராஸ் பண்ண போறேன். பெடல் பண்ணு. வேணா லைட்டா அது திருப்பு ஆக்சிலேட்டர். ஓகே. I think இது ரொம்ப பெருசு, right? அது black bike யாருக்கு? நீக்கா? யா? அப்பா அது blue bike யாருக்கு? அண்ணாவுக்கு. அப்பாக்கு? இன்னொரு black bike. நானுக்கு? உனக்கு தான் white இருக்கே. இன்னொரு white bike வந்து அதுவும் இல்ல.
ஆமா அது காட்ஸ் மாதிரி கிருஷிக்கு வந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் இந்த லைக் ஆட்டோமேட்டிக்காக ஓடுற பைக்கை கொடுத்ததில்ல. அதான் வந்துட்டு சதீஷ் வந்து இது பண்ணுறது. பயமா இருக்கா? Go Fatty. பெடல்ல கால் வச்சுக்க, பெடல்ல கால் வச்சுக்க. Fatty go. சும்மா இருடா, அவன் ஏன்டா ஃபேரி இது வந்து தான் ட்ரை பண்றாரு. பெடல் பண்ணு நல்லா. Pedal. பெடல் பண்ற நல்லா. சரி சரி விடுங்க. Pedal. பெடல் பண்ற ஆக்சிலரேட்டர் திருப்பாதடா. சரி இந்த பக்கம் திருப்பிட்டு வா. பெடல் பண்ற. இப்படி வா, இங்க வா. நார்மலா பெடல் பண்ற சாதா சைக்கிள் ஓட்டுற மாதிரி அந்த ஆக்சிலரேட்டர்ல மரிக்காம. ஆக்சிலேட்டர் எங்க? அந்த இதெல்லாம் திருப்பாத. சாதா சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணு. மூவ் ஆன உடனே அது இது பண்ணு. சூப்பரா இருக்குங்க. ஆனா இது வந்துட்டு நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் செம்ம ஸ்பீடுக்கு போயிட்டு தான் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு லைசென்ஸ்லாம் தேவையில்லடா இதுக்கு. இதுக்கெல்லாம் டிரைவர்ஸ் லைசென்ஸ் தேவையில்ல ராஜா. பெடல் பண்ண சொல்றேன். நல்லா பெடல் பண்ணு. இப்போ அந்த ஆக்சிலேட்டர் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சதீஷ் வந்து நீ கிருஷிக்கு வந்து பயமா இருக்கு அப்படி சொன்னா, அதனால அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதானே வந்து அவனுடைய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக் ஆக்சுவலி. ஸோ யா நார்மல் பைக்கு தான் ஓட்டியிருக்கான், இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் ஓட்டினதே இல்லை. சூப்பராக இருக்கு. ஏய் இப்போ பக்கவாயிட்ட போல இருக்கு. யா சூப்பராக இருக்கு மாம்ஸ். ஆக்சுவலாக கலர் ரொம்ப நல்லா இருக்கு. டே 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 குழிக்குள்ளே விட்டுறாது. அப்புறம் பிரேக்கை பிடி, பிரேக்கை பிடி. ஒரே கம்ப்ளைண்ட். பாத்ரூம் கழிச்சுன்னு போன சான்வி புல்லில் வந்து டார்ச்சர் பண்ணுறா. சான்வி செல்ல குட்டிக்கா என்ன பண்ற? கம் ஹியர். தா 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 அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்க. வா. கடவுளே இருந்த போல இருக்க டெய்லி அவளை வச்சுக்கிட்டு. ஸோ இங்கே என்ன போயின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் கொழுக்கட்டை. ஸோ மத்தியானம் சாதம் கொஞ்சம் மீந்துச்சு, அதை வந்துட்டு எடுத்து இப்போ உள்ளே வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ அவல் கொழுக்கட்டை தான் வித் தக்காளி சட்னி பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ஏதோ வெளியவே ஃபுல் டைம் சாப்பிட்றோன்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு தான் வீக் டேஸ்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் காமிச்சேன் காலையில் இருந்து என்ன போயின்னு இருக்குன்ட்டு. ஸோ வீட்லேயே தான் சாப்பிடுவோம். வீடியோ வந்துட்டு வீக்கெண்டில் வெளில போகும்போது சாப்பிட்றது. வீக்லி 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நாங்கள் வந்து வெளியே போவோம்ல, அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இது லைக் இது பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் நிறைய தான் வெளில சாப்பிட்றோம், தட்ஸ் ஓகே. சரி ஓகே, இதை பண்ணிவிட்டு எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் மத்தியானம் ஃபுல்லாக. வந்து பசங்க வந்துன்னே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் பாட்டு எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதை வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு தண்ணி ஊற்றணும் செடிக்கு. நான் போயிட்டு கார்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எங்கே எங்கே வாயில் இருக்கு 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 தின்னா தின்னா தின்னுச்சு நாய். இல்லை இல்லை என் கையில் இருக்கு. பண்றால முடியல வாலு. ஸோ வெயில் தாழ்ந்துருச்சு நல்லா. நாங்கள் நிறைய பண்ணேன், என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு வாங்க. குட் மார்னிங். ஸோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது எங்களுடைய பிளான்டிங் லைக் இங்கே பாருங்கள் ஷவலோடு போயிட்டுருக்கேன். செம்ம மழை நேற்றலாம், செம்ம மழை. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு செடி அங்கே பாருங்கள் தொட்டிலெல்லாம் வச்சுருக்கோமா, அந்த சைடெல்லாம் இருக்க இதெல்லாம் நட்டுடலாம். காஸ்கோவில் வாங்கி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. அந்த மரத்தை இன்றைக்கி நடலாம், ஏன்னா மழைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட், இந்தாங்க மழைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. ஸோ மழை வந்துருச்சா? அது ஃபஸ்ட்டா? சரி ஓகே, அது ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், ஆப்பிள் ட்ரீ எங்கே வைக்கலாம்? யா தோன்ற ஆ
அந்த இடத்துல நல்லா தோண்ட முடியும்ல? I hope so. ஓகே, வச்சிடலாம். இங்க 2 ஆப்பிளையும் பக்கத்தில் வச்சிடலாம். ஒட்டுக்கா வளரட்டும். இங்க ஒன்று இங்கே ஒன்று. இங்கே பாருங்க, இப்போ இங்கே கட்டி வச்சிருக்கோம். என்ன போட்டிருக்கோம் பாரு. இங்கே ஒன்று இங்கே ஒன்றா? ஆமாம். ஸோ நல்லா இது பண்ணிகிட்ருக்காரு. இதை வேறு நான் சொன்னேன்னா அவர் டென்ஷனே நான் ஒரு லுக் விடுவார். பண்ணின்னு இருக்கார், அவர் மட்டும்தான் பண்ணுறார். என்னம்மா? ஆமாம்மா, எடுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு மரம் முடிஞ்சு விட்டது. இதுக்கு மல்ச்சு போடணும். மல்ச் இருக்குது ஆக்சுவலி, நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் லோவ்ஸில் இருந்து. கிளிப்பை பார்த்துருப்பீங்க. ஏதோ ஷூ எல்லாம் போட்டு கிளம்பிட்டேன். நிறைய பண்ணோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கம்மியாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரீஸ் எல்லாம் நாங்கள் நட்டு வச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து மல்ச் பத்தல. திருப்பி மல்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மல்ச்சு மட்டுமே ஆர்டர் பண்ணி இதுவாயிடும் போல இருக்கும். அவ்வளோ மல்ச்சு தேவைப்படுதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேக்கில் போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு மல்ச்செல்லாம் போடலான் இருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாகவே மல்ச்சு போட்டுருவோம் எண்டு வரைக்கும். இப்போதைக்கு நாங்கள் இவ்வளோ ட்ரீஸ் தான் வச்சோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீஸ் காயுது. கொஞ்சம் புளி பொழைச்சிக்குமான்னு தெரியல. இது காயுது. மீதிலாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நடுவில் தேர்டும் கொஞ்சம் காயுது. நம்மளுடைய கார்டன் நான் உங்களுக்கு காமிக்கல, அப்டேட் கொடுக்குறேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம சதீஷ் பார்த்துப்பாரு. ஸோ இப்போதைக்கு கார்டன் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ணலை. இந்த இடத்துல மல்ச் போடணும். கார்டன் பெட்டுக்கு அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இருங்க காமிக்கிறேன். அங்கெல்லாம் மல்ச் போடணும். அங்கேயும் வந்து ஃபுல்லாக அந்த பிளாக் ஷீட்டை போட்டுட்டு அங்கெல்லாம் மல்ச் போடுறதான் பிளானு. இப்போதைக்கு இங்கே மல்ச் போடணும், அங்கே மல்ச் போடணும். ஆனால் இன்னும் எதுவும் போடலை. ஸோ கார்டன் அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நான் மண்ணை ரொப்பிட்டேன். அங்கே இருக்க மண்ணை எடுத்துகிட்டு வந்து ரொப்பிட்டேன். ஸ்லோவாக தான் போகுது. எக்கச்சக்க வேலை இருக்குது. உங்களுக்கே தெரியும், வீட்டில் வேலை நடந்து முடிஞ்சுது. லாஸ்ட் வீக்கு சாண்டிக்கு ஸ்பேயிங், நடுவில் பசங்க வந்து பர்த்டே. ஸோ யோசிச்சு பாருங்கள் நிலமையை எவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கோன்னு. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 பெல் பெப்பர் ஆக்சுவலி. இது அது வந்துட்டு இது கத்திரிக்காய். அதுக்கப்புறம் ஐ திங்க் இதுவும் கத்திரிக்காய் தான் நினைக்கிறேன். ஆமாம், 4 கத்திரிக்காய். அது வந்து ஏதோ ஸ்குவாஷ். இந்த சைட் தண்ணி கூட ஊற்றலைங்க நான். அதுவாக ஏதோ பொழைச்சி வந்துட்டுருக்கு. நேற்று வந்து லைட்டாக தண்ணி ஊற்றினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ராபெரிஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ராபெரி எனக்கு வந்து ஒரு 4 காய் கொடுத்துச்சு இதில். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பேலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக இப்படி இருக்கவே இருக்காது. நல்லா இங்கெல்லாம் வந்து ஆனியன் அழகாக வந்துடும். இது வந்து இஜிப்டியன் ஆனியன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்குது. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா பெரிய பெரிய குண்டு காயாக வரும். ஸோ வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால இது பாருங்கள், இது இல்லை. ஸோ இங்கே வந்து நிறைய அங்கங்கே தக்காளியாக நான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் தக்காளி, ஆம்ராந்த், என்னென்னவோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக வந்து போட்டுடலாம். ஸோ சதீஷாவது டேக் கேர் பண்ணுவார். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு 4 செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுலாம் வேஸ்ட்டு. அப்புறம் இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது வந்து மேரிகோல்டு, அதாவது சாமந்தி. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நிறைய மணத்தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்பினாச்சு. இது எல்லாமே வந்து காட்டு செடி, பிடுங்கி போட்டணும். இதில் ஃபுல்லாக அம்ராந்த் தான். இதெல்லாம் அம்ராந்துங்க. காட்டு செடியும் நிறைய வருது. ஏன்னா அங்கேருந்து அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் உழுது போல் இருக்குது. இதை கிளியர் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலாபார் ஸ்பினாச் தான். இதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் தண்ணி ஊற்றாதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அப்படியே சுட்டு எரித்து விட்டது காட்டு செடி. ஸோ இங்கே வந்துட்டு முடக்காத்தான் கீரை. இது வந்து என்ன வச்சேன் தெரில. இதுவும் மணத்தக்காளி அண்டா முடக்கத்தான் கீரை. இது மணத்தக்காளி. ஆக்சுவலி அதில் நிறைய மணத்தக்காளி வந்து இருக்குதுங்க. நான் அதிலேருந்து தான் பிடுங்கி அங்கே வச்சேன். பார்த்தீங்கன்னா அப்போ கூட இதில் தான் வருது. கார்டன் பெட்டில் வேண்டாம் மணத்தக்காளி அப்படின்ட்டு நான் அதில் பிடுங்கி வச்சாலும் அது வந்து கார்டன் பெட்லேயே தாண்டா நான் வளருவேன் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தட் தண்ணி ஊற்றுறது வந்துட்டு ப்ராப்பராக எல்லாத்துக்கும் சேர்த்து ஊற்றலான்ட்டு. இது வந்து நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ தோண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இதில் வந்து எதுவுமே இல்லை. இதில் ஒன்று வைப்போம். பூசணிக்காய் விதெல்லாம் இருக்குது. பூசணிக்காய், இந்த ரெட் பம்ப்கின் இருக்குது. நம்ம கரெக்டாக நம்ம ஊரில் இருந்து பசங்க ஸ்கூல் டைமில் வரும்போது நமக்கு ரெட் பம்ப்கின்லாம் யூஸ் ஆகும். அதெல்லாம் இதில் போட்டுடலாம். கூட இருக்கிறதுல போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ லைக் கீழே அப்படியே படர்ந்து கூட போயிடலாம். ஸோ அதனால நான் தரையோட இதில் போடுறேன். பம்ப்கின் போட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, கடையில் வாங்கினது எல்லாத்தையும் நான் போட போகிறேன். நான் சேவ் பண்ணதெல்லாம் நான் நிறைய யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்த வருஷம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு முடக்கத்தான் கீரை, இதுவும் பாவக்காய், இது பாவக்காய். அதுக்கப்புறம் ரெட் பீன்ஸ், அந்த லாங் பீன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மேரிகோல்டு தாங்க. இப்போ கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம். அது தவிர ஓக்ரா இருக்குது, ஓக்ராவையும் போடுவோம். எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வரட்டும். அடி பாவி, அழுதுன்னு இருந்தியா நீ? எதுக்குமாக்கா நான் அழுத? உண்மையாவே வா. என்னப்பா பண்ண போற? நான் ஊருக்கு போனானா? சொல்ல குட்டி, அழுதியாடா கண்ணா? கல்லகில்ல தின்னுடாத ராஜா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இதோ பழைய உருளைக்கிழங்கு சும்மா வீணா போகக்கூடாது நட்டுன்னு இருக்கேன். நீங்க எப்படியோ வந்து தண்ணி ஊத்தினீங்கல்ல செடிக்கலாம். ஆமா, நிறைய ஐட்டம் நீங்க வந்துட்டு ஹேர்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இங்க ஆல்ரெடி பசங்க ஹாய் ஹாய் பசங்க இங்க வருது. ஓகே, நான் இங்கே தண்ணி ஊற்றின்னு இருக்கேன். அங்கே வந்து சதீஷும் சாந்தியும் சேர்ந்து அங்கே தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இது நாங்கள் வந்து செட் பண்ணுறதுக்காக ஒரு இது வாங்கி வச்சுருக்கோம். இன்னும் செட் பண்ணவே இல்லை. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி செட் பண்ணணும்னு உட்காந்துட்டு இருக்கேன். பார்க்கலாங்க எப்படி ஆனால் செட் பண்ணி முடிச்சிடணும். அதாவது அந்த ஆட்டோமேட்டிக்காக தண்ணி டிஸ்பென்ஸ் ஆகும்ல, அது அடுத்த வருஷம்தான் வந்து பயங்கரமாக பண்ண போகிறேன். அந்த இடத்துலலாம் வந்து கொடியெல்லாம் கட்டி, அதாவது அந்த ரவுண்ட் ஆர்ச் மாதிரி வச்சு பயங்கரமாக பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். இந்த வருஷம் அதுவும் இல்லை, இவ்வளோவே வச்சதே பெரிய விஷயம். இதை சதீஷ் பார்த்துட்டாலே பெரிய விஷயம். ஹாய் மாம்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுறீங்க? அதாவது அவர் வேலை செஞ்சுருக்காரு. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி செம்ம வேலைங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் எடுக்கல, ஏன்னா செம்ம தூசு. ஃபுல்லாக இங்கே வீட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷீட்ஸ் நம்ம அது வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஷீட்டுக்கு மேலே இன்றைக்கி தான் ஆக்சுவலி மல்ச்சு கொட்டினோடனே அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடெலாம் ட்ரிம் பண்ணோமா. அதனால் வந்து இப்படி இருக்குது. ஸோ அவ்வளோதான், லாஸ்ட் கார்டன் அப்டேட். என்ன மேம்ஸ், நான் வந்தோடனே பண்ணுறேன்ல, நீங்கள் வீடியோ எடுங்க. எல்லாருமே ஆசையாக கேட்குறாங்க. மேம்ஸ், நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தது அதெல்லாம் இருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் தனியாக இருக்கும்போது வீடியோ எடுங்க. எனி வீக்கெண்ட் வீடியோ எடுங்க. என்னெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் சான்வி சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும். அதாவது நீங்கள் ஜாலியாக இருக்கிறத வீடியோ எடுக்க தேவையில்ல, நாங்கள் பார்த்துட்டு கடுப்பாயிட போகிறோம். அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி வீடியோ எடுப்பீங்கள்ல, அது எடுங்க. அது ஷீட்டு மட்டும் விரிச்சிடலாம். ஸோ மீதி ஏன்னா ரொம்ப வீட்ஸ் வளர்ந்துருது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீட்ஸ் இந்த ஷீட்டை விரிச்சு, இது வீட் கில்லர், வீட் ஷீட் இல்லைங்க, இது ஆக்சுவலி க்ரால் ஸ்பேஸ்க்கு போட வேண்டிய ஷீட்டு. ஸோ அதனால் இதை போட்டிங்கன்னா ஆனால் தண்ணி நல்லா நிற்கும். நீங்கள் ஓட்டை குத்தி விட்டுருங்க. நான் இந்த சைட் குத்தலை, அந்த சைட் குத்தி விட்டுட்டு அதை போட்டுட்டேன். ஸோ வீட் பேரியர் போட்டாலும் அதுக்கு மேலே வருதா. ஸோ அதனால் நாங்கள் இந்த டெக்னிக் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போதைக்கு. எது பண்ணாலும் செடி இல்லைப்பா, அது காட்டு செடின்னு நினைக்கிறேன். அந்த கோட் இயர் மாதிரியா? சரி, அப்போ இருக்கட்டும். இதுவும் தெரியல, அழகாக இருக்கு. பூ அழகாக இருக்கு, ஆனால் காட்டு செடி தான் மாம்ஸ். என்ன செடி இது? ஆன்லைனில் பார்த்தா தான் தெரியும், பார்க்கறதுக்கே காட்டு செடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பூச்சி அரிச்சிருக்குப்பா. இது தப்பு தான், ட்ரிப்பிளாக இருக்குப்பா. ஒரு சிங்கிள் ஷீட் போடு போதும், பயங்கர மொத்தம் இது. அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். எது அளவுக்கு? அந்த ஏற்கனவே போட்ட அளவுக்கு, அதுதான் கரெக்ட். அதுக்கு மேலே பெருசு வேணும். லைக் த பிரெத்
என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் வீட்டில் இருக்கா ரோடு? அது ரொம்ப நிறைய இருக்கு. பரவாயில்ல போ. யூஸ் பண்ணதுல டபுள் மடங்கு இருக்குப்பா. வீடு ஃபுல்லாக சுற்றி போட்டுருவோம் போ. வீடு சொல்ல இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா புல்லும் காலியாகட்டும். காட்டு புல் அது இது அதிகமா இருக்கும்ப்பா. சிச்சா உள்ள இருந்தாதான் அந்த ஒரு நேச்சர் இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஷீட் நாங்கள் விரிக்காமலே இருந்திருந்தோம். அதுதான் விரிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. அந்த சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இது பண்ணிட்டோம். ஸோ தட் வந்துட்டு ரொம்ப கொச்சன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதனா பூச்சி இருக்கும், பாம்பு இருக்கும், என்ன வேணால் இருக்கும். ஸோ நம்மளை கடிச்சிரும். ஸோ அதுதான் மெயின் ரீசன் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நீட்டாக கொஞ்சோண்டு இருந்தாலுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான். மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து அப்படியே அந்த இதெல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு கார்டன் பெட்லாம் வைப்போன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இப்போதைக்கு இவ்வளோ தான் எங்களுடைய கார்டன் பெட்டு. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் கிளம்ப போகிறோன்றது. ஸோ எஸ், எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஆனால் நிறைய வளர்ந்துருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கவா? இங்கே மேரிகோல்டு இருக்குது, நல்லா வளர்ந்துடுச்சு. ஸோ பாருங்கள், மணத்தக்காளி ஃபுல்லாக இதில் வந்து மணத்தக்காளி செடிஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு காட்டு செடி. இங்கேயும் விரிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ சுற்றி ஒரு நீட்டாக இருக்கும் அப்படின்றது தான் மெயின் எங்களுக்கு. ஒரு மாதிரி நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்துட்டு மல்ச் போட்டுருவோம். ஃப்யூச்சரில் வந்து இதிலலாம் பெபிள்ஸ் போடுறது தான் பிளானு. இப்போ பெபிள்ஸ்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கா. ஸோ இந்த வாட்டி பட்ஜெட் கிடையாது எங்களுக்கு. ஊருக்கு போகிறதுக்கே நிறைய எங்களுக்கு இது இருக்குது. அதனால் இப்போதைக்கு இல்லை. ஸோ இது வந்துட்டு இந்த சாமந்திங்க ஒரு வாட்டி வச்சிட்டாலே போகிறோம். பெரினியல் சாமந்தி நம்ம ஊரில் வந்து சூப்பராக வரும் பார்த்திங்களா. இங்கே வந்து கரெக்டாக நவம்பர் மாதத்தில் வரும். எப்போ மற்ற எல்லா செடியுடைய இது இல்லாத போது ஐ திங்க் திஸ் இஸ் அ ஸ்னெயில் இருக்கு பாருங்கள். ஸோ எல்லா அதாவது ரோஸ்லாம் பூக்கிறது நின்றதுக்கப்புறம் கரெக்டாக இது வரும் அழகாக அந்த டிசம்பர் மந்த்துக்காக. இந்த சைடும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதில் அந்த ஸ்டேக்ஸ் எல்லா கீரை மொத்தமாக வருது. எங்கெங்கே எந்தெந்த கீரை இருக்க போதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துப்போம். இப்போதைக்கு கீரை தான், அதுவாக வர பெரினியல் கீரை தான். அம்ராந்து இது ஆக்சுவலி எடுத்துகிட்டு போகலாம். இப்போதைக்கு நல்லாயிருக்கு. மலபார் ஸ்பினாச் எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து வண்டி பின்னால் உட்காந்துருக்கேன். ஷேதான் வந்து வண்டியை ஓட்ட போகிறேன். ஆன் பண்ணனாலே தெரியல. ஆன் ஆயிடுச்சு. ஒரு 2 seconds ஆகும். ஏம்மா ஏன்டி ரிவர்ஸில் போகிற? அந்த இது இருக்கு. ஐயோ, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன் நீ. பார்த்து அதை ஏற்றி கொண்டுட்டு அது ஸ்ட்ரிங் ட்ரிம்மரை. நல்லா கை பெருசாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் எடுக்கிறதுக்கு.